ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஹைகோர்ட் எக்ஸாமோட கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 கொஸ்டின் இருக்குங்க. நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஹைகோர்ட்டுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம் என்ன கொஸ்டின்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆசியா. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி எது? இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி எது? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சென்னை. அடுத்த கொஸ்டின், உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எது? உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எது? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மண்புழு. அடுத்த கொஸ்டின், மகாபாரதத்தை எழுதியவர் யார்? மகாபாரதத்தை எழுதியவர் யார்? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வியாசர். அடுத்த கொஸ்டின், ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் உள்ளன? ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் உள்ளன? 52 வாரங்கள் உள்ளது. அடுத்த கொஸ்டின், வாகனத்திலிருந்து வெளிவரும் புகையில் என்ன வாயு உள்ளது? வாகனத்திலிருந்து வெளிவரும் புகையில் என்ன வாயு உள்ளதுன்னா கார்பன் மோனாக்சைடு. அடுத்த கொஸ்டின், எந்த பறவையால் பறக்க இயலாது? எந்த பறவையால் பறக்க இயலாது? இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நெருப்புக்கோழி. அடுத்த கொஸ்டின், கீழுள்ளவற்றுள் எது காந்தத்தால் ஈர்க்கப்படும்? அதாவது எது காந்தத்தால் ஈர்க்கப்படும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஊசி. அடுத்த கொஸ்டின், பிணி என்பதன் பொருள் என்ன? பிணி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிணினா ஆப்ஷன் சி, நோய். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது வேறுபட்டது? எது வேறுபட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இலங்கை. ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்க மாநிலம், இது மட்டும் நாடு. சரியா?